என் தங்கப்பிள்ளையே, தை மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமை இன்று உன் தாயானவள் உனக்கான அதிர்ஷ்ட செய்தியை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது சரியாகவே கிடைக்கும். இந்த வராகி நல்ல நாளில் உனக்கு எதை கொண்டு வந்து தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியான நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைக்க வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் உனக்கான தேவைகளை உணர்ந்தவள் நான் அல்லவா? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேனோ அதையெல்லாமும் சரியாகவே உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் இந்த தாயானவள் எப்பொழுதும் எதையும் உனக்கென சாதித்து கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது என்றும் நல்லபடியாகவே உனக்கு நடக்க நான் வருவேன். எந்த நேரமும் உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே. காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடந்து விடுவதில்லை. இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு சொல்லும் இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையின் மேலும் பல வெற்றிகளை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் பல அதிர்ஷ்டத்தை உனக்கு தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதும் நிச்சயமாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்லதே எப்பொழுதும் உனக்கு நான் நடத்தி சொல்லும் இந்த நேரம் இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு எதையுமே உருவாக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் கவனித்து உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடத்தப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வது உண்மை என்றால் இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னோடு இந்த வராகி உடனிருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா வெற்றியையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் என் பிள்ளை எதை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காமல் நீ எப்பொழுதும் கலங்காமல் நிற்க வேண்டும். இந்த தாயினுடைய அரவணைப்பு உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல செய்தி ஒன்றை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் மட்டும் உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னை விட அதிர்ஷ்டசாலி இங்கு வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த பொருள் பச்சை வண்ணத்தில் இருக்கும். அப்படியானால் இன்று இது உன் கண்களில் படுகின்ற நேரம் சட்டென்று தெரிந்து கொள்வாய். நம் தாயானவள் நமக்கு சொன்ன விஷயம் அல்லவா? நம் தாயானவள் நமக்கென்று கொண்டு வந்திருக்கின்ற நன்மை அல்லவா என்று. உனக்கு என்னென்ன நல்லது நடக்க வேண்டுமோ, என்னென்ன விஷயங்கள் நல்லதை கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாமும் நான் சரியாகவே உனக்கு எடுத்து தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெளிவான எண்ணம் கொண்டும் தெளிவான புரிதல் கொண்டும் எப்பொழுதுமே உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் நடக்கப் போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கென்று நான் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி எந்நாளும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நாளும் உனக்கு வெற்றியை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனையும் மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம்
உனக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தின் காலம்தானே. உன்னை பெருமகிழ்ச்சி அடையச் செய்ய நான் எப்பொழுதுமே முழுமையான கவனத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றுமே எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு ஒருவிதமான பயத்தையும் பதற்றத்தையும் தந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீ வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம். வெற்றியின் பாதையில் என் பிள்ளை அடியெடுத்து வைத்தவுடன் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பதற்றம் கொடுத்து விடுகிறது. இதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிலும் நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற உனக்கு பல நன்மைகளை எடுத்துச் சொல்லும் இந்த வராகி இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த காலம் உனக்கு நல்லதை நடத்த நான் முடிவு செய்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நன்மைகள் எதுவாயினும் அது உன்னை வந்து சேரத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ விரும்புகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான விருப்பங்கள் என்றும் உன்னை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் எதையும் நினைத்து இனிமேலும் நீ பதற வேண்டாம். உனக்காக நான் இருப்பேன் என்பதனை எப்பொழுதுமே உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் தெய்வம் இனிமேல் என்ன நடந்தாலும் அதை நீ கட்டாயமாக எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை உணர்வை உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. நிச்சயமான சந்தோஷத்தையும் நிச்சயமான திருப்பத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இனி எவ்வளவுதான் முயற்சிகளை செய்தாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல துன்பங்களையும் துயரங்களையும் தான் தந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து வருந்தாதே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நல்லபடியாக நடக்க தெய்வம் கை கொடுக்க வந்திருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படு. நீ நினைத்தால் எல்லாமும் இங்கு மாறும். நீ நினைத்தால் எல்லா விஷயங்களும் இங்கு மாற்றங்களை தந்துவிடும். நீ ஆசைப்படுவது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் இங்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கு நிறைவான மகிழ்ச்சியை தரக்கூடிய காலம் அல்லவா? நான் வரக்கூடிய நேரம் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தும் காலம் அல்லவா? இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எந்த நாளும் நீ விரும்பியதை எல்லாம் தரும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ தேவையில்லை என்று சொன்னாலும் உனக்கு தேவையான ஒன்றை நான் உனக்கு கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். எது உனக்கானது என்பதனை தெரிந்து புரிந்து அதை எப்பொழுதும் உனக்கு சரியாக நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இந்த நேரம் ஒரு இக்கட்டான நிலையை உனக்கு உருவாக்கி இருந்தாலும் அது சரியாகிவிடும். உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, கலங்கி கலங்கி பதறி நிற்காதே. எதுவென்றாலும் அது உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். தெய்வம் உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுது முதலில் ஒன்றை புரிந்து கொள். என்னை தேடி நீ வருகிறாய் என்றால் அதற்கு காரணம் நீ கிடையாது. நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நான் தான் உன்னை என்னை தேடி வரவழைத்திருக்கிறேன். நான் தான் உன் மீது அன்பு கொண்டு என் அருகில் உன்னை நிற்க வைத்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? நீ நினைத்தால் எல்லாம் தெய்வத்தை நெருங்கிவிட முடியாது. தெய்வமும் நினைக்க வேண்டும் நீ அவர்களை நெருங்க முடியும் என்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு நல்ல பலனை நான் கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளிலிருந்தும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய். நான் உன்னை தேர்ந்தெடுத்து என்னை தேடி வரவழைத்திருக்கிறேன் என்றால் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து தான் உனக்கு கொடுப்பேன். நீ நினைத்ததை விடவும் பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுப்பேன். நீ விரும்பியதை விடவும் உனக்கு பல நல்ல விஷயங்களை நான் உன்னிடம் கொண்டு வந்து தருவேன். நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு
மிக பெரிய உண்மைகளை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பேரானந்தம் அடைவாய் என்பதனை மறந்து விடாதே. மிக பெரிய வெற்றியை நான் உனக்கு கொடுக்கும் பொழுது, இதையெல்லாமும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் பொழுது, உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் எடுத்து தரும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். சரியானதொரு நேரம் இனி எல்லாமும் உனக்கு சரியானதொரு பதிலை கொடுக்கும். இனி எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டால் அது போதும். நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது. இந்த வராகி உடனிருந்து உனக்கு கை கொடுக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளும் உன்னை விட்டுவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை புரிந்து நல்லபடியாக எதையும் எதிர்கொண்டு நீ வாழ்ந்திட துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையிலும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ மீட்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாமும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நீ தொலைத்து விட முடியாது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்றுமே இந்த தாயினுடைய அன்பு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டும். இன்று இந்த பொழுது கந்தனுக்கு உகந்த பொழுது, அதே நேரம் சந்திர தரிசனத்தினுடைய நாள். இந்த நாளில் தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு பொருள், அதிலும் குறிப்பாக முருகனுக்கு பிடித்த பொருள், தெய்வத்தன்மை நிறைந்த இந்த பொருள், பச்சை வண்ணத்தில் இருக்கும் இந்த பொருளை நீ கண்டு விட்டாயானால் அது உனக்கு பேரதிர்ஷ்டம். அதாவது அம்மா சொல்லும் பொழுது இந்த பொருள்தானா என்று நீ நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொருளை நீ எங்கும் தேடிச் செல்லக்கூடாது. நீயாகவே கடைக்கு சென்று வாங்கவும் கூடாது. அதுவே எதேச்சையாக உன் கண்களில் பட வேண்டும். அதுவே தானாகவே உன் முன்னால் வர வேண்டும். என் பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் உனக்கு நடந்தால் யாராவது ஒருவர் இது போன்ற ஒரு விஷயங்களை இன்று கொடுத்து விட்டார்களே, ஆனால் நிச்சயமாக இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக பிரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அவசரம் எப்பொழுதும் வாழ்க்கையில் ஒரு பேராபத்தில் தான் போய் முடியும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக நீ யோசிக்க வேண்டும். இப்பொழுதும் அம்மா அதைத்தான் சொல்கின்றேன். அவசரப்பட்டு இது என்ன பொருள் என்று நினைத்து விலகிவிடாமல் அம்மா சொல்ல வந்த பொருள் என்னவென்று தெரிந்து கொண்டோமானால் அதற்கு தகுந்தாற்போல நாமும் நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளலாம் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது என்றால் போதும். ஆனால் அதை எல்லாமும் தாண்டி யார் என்ன சொன்னாலும், யார் எதை நடத்தினாலும் அதிலிருந்து உனக்கான நல்லது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இன்று நான் உனக்கென சொல்லி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்ட அளவில் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். பெருமகிழ்ச்சியில் உன்னை இந்த வாழ்க்கையானது அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொண்டாயானால் அது போதும். உன்னுடைய அதிர்ஷ்டம் எங்கே என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த அதிர்ஷ்டத்தை கண்முன்னால் கண்டுவிட்டால் போதுமல்லவா? நிச்சயமாக இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் செய்வாய். உன்னை தேடி மிகப்பெரிய வெற்றி வருகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இதுவரையிலும் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு சரியாகவே நடக்கும். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல என் பிள்ளையினுடைய வாழ்க்கை தரக்கூடிய சில ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் சரியாக செல்லவில்லை. சரியாக எப்பொழுதும் இந்த விஷயங்காலன் உன் வாழ்க்கையில் நடக்கும் நேரம் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான ஒரு ஆச்சரியத்தையும் உனக்கான ஒரு வெற்றியையும் என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைத்து நினைத்து பார்த்து இங்கு கைவிட்ட பல விஷயங்கள் இப்பொழுது உனக்கு கை கொடுக்க காத்திருக்கிறது. அப்படி பச்சை வண்ணத்தில் எந்த பொருள் இன்று உனக்கு கிடைக்க வேண்டும் தெரியுமா? கந்தனுக்கு உகந்த நாள், அத்தனை தெய்வங்கள் முன்னாலும் படைக்க வேண்டிய ஒரு பொருள் வெற்றிலை. அதாவது குறிப்பாக நீ நினைத்து பார், என்ன விஷயம் நடந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்கு நடந்திருந்தாலும் அந்த நேரம் உடனடியாக நாம் செய்யக்கூடியது தேங்காய், பழம், பூ, வெற்றிலை, பாக்கு இவையெல்லாமும் தெய்வத்தின் முன்னிலையில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதுதான். இதையெல்லாமுமே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமுமே நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்களை எல்லாம் உன்னிடம் கொடுக்க துடிக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றிலும் நம்பிக்கையை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நன்மைகளை நீ அடைய வேண்டிய நேரம். என்ன நடந்தாலும் இது இப்படித்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி எதை எதை எடுத்தும் கலங்கி கொண்டிருக்காமல், எதை எதையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல், உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கான விஷயங்கள் எல்லாமும் உனக்கான நன்மைகளை கொடுக்கும். இந்த மங்களகரமான வெற்றிலையை இன்று எதேச்சையாக நீ காண நேர்ந்தால் நிச்சயமாக உனக்கு கிடைப்பது போல ஒரு அதிர்ஷ்டம் வேறு யாருக்கும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் எதையோ நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் சரியான விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரம் நல்லது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் இவை எல்லாமும் உனக்கான பேரதிசையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்களை நான் உனக்காக உன்னிடமிருந்து பறித்து கொண்ட பிறகும் கூட நீ செய்கின்ற காரியங்கள் எதுவும் சரியாக படவில்லை என்பது போலத்தான் நினைக்கிறாய். ஆனால் எல்லாமும் வெற்றியை நோக்கி பயணிக்கிறது என்பதும் வெற்றியை நோக்கி உன்னை அழைத்துச் செல்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த நேரம் உன் வீட்டில் இருக்கின்ற வெற்றிலை நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை கொடுக்கும். நிச்சயமாக இன்று வெற்றிலையை நான் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அது வேறு. ஆனால் அதே நேரம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கான பல பாதிப்புகளை உருவாக்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. பல சந்தோஷங்களையும் பல புயல்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள். இந்த தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம், பச்சை வெற்றிலையை இன்று நீ கண்டுவிட்டாயானால் அரோகரா கோஷமிடு, கந்தனின் நாமத்தை சொல். இன்று எல்லா தெய்வங்களும் உனக்கு துணையாக நிற்கிறார்கள் என்பது மாற்று கருத்து கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தேடி தேடி கொடுக்கும் சில விஷயங்களை நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் இருப்பது உன் நன்மைக்குத்தான் எனும் பொழுது இந்த வாழ்க்கையும் அந்த நன்மைகளை உனக்கு சொல்லாமல் எங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் இடம் அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் இடம் அல்லவா? இது எல்லாமும் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும். இந்த பொழுது நீ எதையுமே தொலைத்து விட்டு வருந்தி கொண்டிருக்காது. எதையும் நினைத்து கொண்டு உனக்கான பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. வெற்றிலை உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் கந்தனுக்கு உகந்த இந்த இலை எல்லா மங்களகரமான நிகழ்வுகளுக்கும் முன்னால் வந்து இருக்கக்கூடிய இந்த மலை எல்லாமுமே ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை நம் முன்னால் நடத்தும் என்று நீ சொல்லிக்கொண்டே இருந்தாயல்லவா? அந்த நாள் வந்து விட்டது. இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் இந்த காலம். பல விஷயங்கள் உன்னை தேடி வரும். பல பிரச்சனைகள் எல்லாமும்
உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை மறக்காதே. கந்தனின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும் இடத்தில் முதலில் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமும் சரியாகும் என்பதனை நம்பு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.